Welcome to Naradar Academy. இந்த வீடியோவில் evaluation of different integrals using complex integration இந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 என்ன அப்படின்னா, டைப் 1ஓட இன்டெக்ரல் ஃபார்மேட் வந்து இன்டெக்ரல் 0 to 2 pi f of cos theta sin theta d theta. அதாவது லிமிட்ஸ் வந்து 0 to 2 pi இருக்கணும். இன்டெக்ரண்ட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் sin theta and cos thetaவாக இருக்கணும். இதுதான் டைப் 1ஓட ஃபார்மேட். இதில் என்ன சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா z ஈக்குவல் டு e பவர் i theta. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், z ப்ளஸ் 1/z/2 அண்ட் சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், z மைனஸ் 1/z/2i. ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி இந்த தீட்டாஸ் எல்லாம் நம்ம இசட்ன்றது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட போகிறோம். அப்போ லிமிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து இங்கே 0 to 2 pi இல்லையா? ஸோ இசட்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இங்கே வந்து ஓவர் த சர்க்கிள் சின்றது என்னென்னா யூனிட் சர்க்கிள் mod z ஈக்குவல் டு 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ண அப்புறமா நம்ம ரெசிடியூஸ் தியரி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம இன்டெக்ரலோட வேல்யூ எவாலுவேட் பண்ண போகிறோம். ஓகே, இது டைப் 1. டைப் 2 பார்த்தீங்கன்னா, டைப் 2ல் லிமிட் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இன்டெக்ரண்ட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அது வந்து கோஷியன்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸாக இருக்க போகுது. அதாவது f of x ஈக்குவல் டு ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகே, f of x ஈக்குவல் டு g of x by h of x இந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது. இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் அட்லீஸ்ட் பை 2 இருக்கணும். ஓகேவா? அப்போ தானே நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ஒன்று தான். அதாவது லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இன்டெக்ரண்ட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸில் இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இங்கே எதுவும் சப்ஸ்டியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபுல்லி என்ன பண்ணுறோம்னாக்கா எக்ஸெல்லாம் இசட்னு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஜி ஆஃப் இசட். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இசட்னு மாற்றிடுங்க. இதுதான். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நம்ம 2 கேஸாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ இது வந்து நமக்கு ரேஷனல் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன்னாலே நமக்கு போல்ஸ் வரும் இல்லையா? போல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவேட்டிங் த டினாமினேட்டர் டு 0 போல்ஸ் கண்டுபிடிப்போம். அப்படி போல்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறமா அந்த போல்ஸ் வந்து ரியல் லைனில் இருந்ததுன்னா ஒரு மெத்தட், ரியல் லைனில் இல்லை அப்படின்னா ஒரு மெத்தட். இந்த 2 மெத்தட் இருக்குது, 2ஆக பிரியுது இங்கே. ஸோ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா, ரியல் லைனில் எதுவுமே போல் இல்லை, அதாவது ரியல் ஆக்சிஸில் எந்த போலுமே இல்லை அப்படின்றப்போ என்ன ஃபார்முலானா, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் C1 எஃப் ஆஃப் இசட் டிஇசட். ஓகே, இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ ஆஃப் திஸ் இன்டெக்ரல் வில் பிகம் 0. இன்டெக்ரல் ஓவர் C1 எஃப் ஆஃப் இசட் டிஇசட் 0 அண்ட் தென் வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம ரெசிடியூ தியரியில் படிச்சிருப்போம். வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ். அது படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ. அப்புறம் ஆஸ் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த வேல்யூ என்ன ஆகிடும்னாக்கா உங்களோட ரெக்வயர்ட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ப்ராப்ளம் போடும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் 1ல் என்னென்னா, ரியல் ஆக்சஸில் போல்ஸ் இல்லை அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் ஆர் டு ஆர் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் C1. இதான் ஃபார்முலா. சப்போஸ் போல்ஸ் வந்து ரியல் லைனில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே வந்து என்ன போட்டோம், 2 டேர்ம் தானே இருந்தது, மைனஸ் ஆர் டு ஆர் ப்ளஸ் C1. பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை போல் உங்களுக்கு ரியல் ஆக்சஸில் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரியல் ஆக்சஸில் சப்போஸ் ஒரே ஒரு போல் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒரு இன்டெக்ரல் எக்ஸ்ட்ரா, இந்த ஃபார்முலாவோட ஒரு இன்டெக்ரல் எக்ஸ்ட்ரா. இல்லை ரியல் ஆக்சஸில் 2 போல் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாவோட ப்ளஸ் 2 இன்டெக்ரல். ஸோ இது என்ன இன்டெக்ரல், இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதோட வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா, இன்டெக்ரல் ஓவர் C to f of z dz is equal to minus pi I. யூஸ்வலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 pi I into sum of the residues. பட் இங்கே போல்ஸ் ஆன் த ரியல் ஆக்சஸ் இருக்கும்போது இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணும்போது மட்டும் என்ன ஃபார்முலா வரணும் நமக்கு, மைனஸ் pi I into ஓகே ரெசிடியூ. ரைட்டா? ஸோ இங்கே ஒரு போல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு இன்டெக்ரல், இல்லைனா என்ன வரும் நமக்கு, அத்தனை இன்டெக்ரல்ஸ் எக்ஸீட் ஆகும். ஓகேவா? தென் ப்ரீவியஸ் டைப் தான், அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். இது டைப் 2. இப்போ டைப் 3 பார்த்தீங்கன்னாக்கா, டைப் 3ன்றது ஒன்றும் இல்லை, இது ஃபஸ்ட்டு 2 டைப்ஸோட காம்பினேஷன் தான் டைப் 3ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. டைப் 3ல் பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் பை ஹெச் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எய்தர் காஸ் ஏஎக்ஸ் இல்லைனா சைன் ஏஎக்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் மாடல் டைப் 2 போலவே தான் போட போகிறோம். எக்ஸல்லாம் நம்ம என்ன மாற்ற போகிறோம், இசட்னு மாற்ற போகிறோம். இந்த காசோ சைனோ என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அதை வந்து இ பவர் ஐஏ இசட்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிச்ச அப்புறமா சப்போஸ் உங்களோட இன்டெக்ரண்டில் காசு இருந்ததுன்னா ரியல் பார்ட்டு தான் உங்களோட சொல்யூஷன், சைன் இருந்ததுன்னா இமேஜினரி பார்ட் தான் சொல்யூஷன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், evaluate integral 0 to 2 pi d theta by 5 plus 4 sin theta.
ஸோ இது டைப் 1. டைப் 1 இருக்கணும்னா இன்டெக்ரல் 0 to 2 பை இருக்கணும். இன்டெக்ரண்ட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டாவாக இருக்கணும். எஸ், எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். என்ன சப்ஸ்டியூஷன்? இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா. அப்போ டிஇசட் வேல்யூ என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஇசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஐ இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா இல்லையா? ஸோ அப்போது டி தீட்டாக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க? இருக்கிற டி தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் இல்லையா? டி தீட்டாக்கு பதிலாக டிஇசட் பை ஐஇசட். அதே போல் சைன் தீட்டா மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ சைன் தீட்டாக்கு என்ன வேல்யூ வரணும்? இசட் மைனஸ் 1 பை இசட் பை 2i. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2iz. ஓகேவா? நான் இப்போ இந்த வேல்யூ என்னன்றதை எவாலுவேட் பண்ணிக்கிறேன் இங்கேயே. அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 + 4 sin theta ஈக்குவல் டு 5 + 4 இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2iz. ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இப்போது 5iz + 2z ஸ்கொயர் மைனஸ் 2 பை iz. ஸோ இப்போ இங்கே இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ த கிவன் இன்டெக்ரல் i ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி டி தீட்டாக்கு பதிலாக dz by iz by 5 + 4 sin தீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ 5iz + 2z ஸ்கொயர் மைனஸ் 2 by iz. இங்கே சீன்றது என்ன? யூனிட் சர்க்கிள் mod z ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ i ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி dz by இந்த iz ரெண்டு கேன்சல் ஆகிடும். dz by 2z ஸ்கொயர் ப்ளஸ் 5iz மைனஸ் 2. ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன். இப்போது இதோட போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். போல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே டினாமினேட்டர் என்னது? 2z ஸ்கொயர் ப்ளஸ் 5iz மைனஸ் 2. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்லேயே போடணும் இல்லையா? ஸோ 2z ஸ்கொயர் ப்ளஸ் 4iz ப்ளஸ் iz மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ 2z காமனாக எடுத்துட்டிங்கன்னா z ப்ளஸ் 2i ப்ளஸ் i இன்ட்டு z ப்ளஸ் 2i ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் 2 இருக்கு இல்லையா? மைனஸ் 2 வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா ப்ளஸ் 2i ஸ்கொயர்னு எழுதிட்டேன்னா ஒரு i காமனாக எடுத்துடலாம். ஸோ z ப்ளஸ் 2i. ஓகேவா? புரியுதா? மைனஸ் இது வந்து மைனஸ் 2 விச் கேன் பி ரிட்டன் அஸ் 2i ஸ்கொயர். ஓகேவா? அதுலேருந்து காமனாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா z ஈக்குவல் டு 1 மைனஸ் 2i, 1 z ஈக்குவல் டு மைனஸ் i பை 2. ஸோ இப்போ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட போல்ஸ். ஓகேவா? தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸில் தான் அனாலிட்டிக் கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த போல்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போல்ஸ் வந்து நம்மளோட யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கான்றதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் இன்டெக்ரலோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த போல்ஸ் எல்லாமே என்னோட சர்க்கிளுக்கு வெளியில் இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் வந்து 0. காஷிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். காஷிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னது? எந்த போலுமே உங்களுக்கு சி உள்ள இல்லைன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வேல்யூ என்னது? 0 இல்லையா? ஸோ அதுக்காக வெதர் இட் லைஸ் இன்சைடு சி ஆர் அவுட் சைட் சின்றது பார்க்கணும். இப்போ டைப் 1ல் எல்லா ப்ராப்ளமுக்குமே நமக்கு சீன்றது என்னது? யூனிட் சர்க்கிள் தான். டைப் 1ல் எந்த ப்ராப்ளம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலும் சி வந்து என்னது? யூனிட் சர்க்கிள் யூனிட் சர்க்கிள் யூனிட் சர்க்கிள் மட்டும்தான், வேறு எந்த வேல்யூவும் வரக்கூடாது. ஓகேவா? யூனிட் சர்க்கிள்னா என்னது? சர்க்கிள் வித் சென்டர் அட் 0 அண்ட் ரேடியஸ் 1 யூனிட். ஸோ இது பாருங்களேன் 2i 0, மைனஸ் 2னா அது கண்டிப்பாக வெளியில் தான் வரும் இல்லையா? அடுத்தது இது என்னது? மைனஸ் i பை 2னா என்னது? 0, மைனஸ் 1 பை 2. ஸோ 0, மைனஸ் 1 பை 2னா அது வந்து இன்சைட் த சர்க்கிள் வரும். ஸோ ஒரு போல் வந்து அவுட் சைட், ஒரு போல் வந்து இன்சைட். ஸோ இன்சைட் போலில் மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? அதுவும் அது சிம்பிள் போல் தான், ரெண்டுமே லீனியர் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால சிம்பிள் போல் தான். இது எல்லாத்துக்குமே டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த இப்போ கான்செப்ட் வந்து நீங்கள் தரவாயிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 2 போல்ஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்குது. அதில் ஒன்று வந்து லைஸ் அவுட் சைட், ஒன்று வந்து லைஸ் இன்சைட். ஸோ இன்சைட் போலுக்கு மட்டும் நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் i பை 2 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் ஃபார்முலா. ஸோ அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் i பை 2 இசட் ப்ளஸ் i பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இப்போ இந்த ஃபார்முலா எப்போவுமே யூஸ் பண்ணும்போது இசட் வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து அப்படியே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எழுத வேண்டாம், ஃபேக்டரைஸ்டு ஃபார்முலா எழுதுங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ டேர்ம்ஸ் கட் பண்ணிவிட்டு இசட்க்கு பதிலாக மைனஸ் i பை 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? ரெசிடியூ இஸ் ஈக்குவல் டு 1 பை 3i வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போல் தான், இப்போ ஒரே ஒரு ரெசிடியூ தான். ஸோ 2πi இன்ட்டு 1 பை 3 ஈக்குவல் டு 2π பை 3. ஸோ வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் ஈக்குவல் டு 2π பை 3. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Evaluate integral minus pi to pi d theta by 1 plus sin square theta. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்க இன்டெக்ரண்ட் வந்து தீட்டாவில் தான் இருக்குது, பட் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது டேரெக்டாக நம்ம வந்து டைப் 1ல் இருக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியாது, சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். பட் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா? அந்த ஸ்கொயரை முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயரில் இருந்ததுனால சப்ஸ்டியூஷன் நமக்கு அவைலபிள் இல்லை இப்போதைக்கு. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் மாற்ற போகிறேன். ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 மைனஸ் காஸ் 2 தீட்டா. ஸோ அப்போது உங்களோட கிவன் இன்டெக்ரல் என்ன ஆகிடுச்சுன்னா இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை
2 into d theta by 3 minus cos 2 theta. ஸோ இப்போ இந்த இதுவுமே வந்து நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே -π to π இருக்கு இல்லையா, இங்கேயும் 2 theta இருக்கு இல்லையா, ஸோ 2 thetaக்கு பதிலாக நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2d thetaக்கு பதிலாக என்ன வரும், d5 வரும் இல்லையா. ஸோ theta வந்து வேரியஸ் ஃப்ரம் -π to π. ஸோ 5 வேரியஸ் ஃப்ரம் -2π to +2π. ஓகேவா? So integral -2π to +2π 2d thetaக்கு பதிலா d5 by 3 minus cos 5. So I equal to, இப்போ இது வந்து full of even function தானே, cos வந்து even function. அப்போ even function இருந்தா integral -2π to +2π பதிலா என்ன எழுதிக்கலாம், 2 times integral 0 to 2π எழுதிக்கலாம், d5 by 3 minus cos 5. So நமக்கு required format of integral நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? So -π to π லிமிட்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுக்காக நான் இங்கே சப்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம் நம்ம, எகெயின் சேம் திங், z ஈக்குவல் டு e⁻i5ன்னு கொடுக்குறோம். ஸோ dzக்கு பதிலாக என்ன வரும், dzக்கு பதிலாக iz d5. ஸோ d5 ஈக்குவல் டு dz by iz. அப்புறம் cos 5க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன், z plus 1 by z by 2. ஓகே, தட் இஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2z. ஸோ எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சீன்றது என்ன, இங்கே யூனிட் சர்க்கிள் mod z ஈக்குவல் டு 1. ஸோ 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் c dz by 6z minus z ஸ்கொயர் minus 1 by 2z into iz. ஓகே, ஸோ இப்போ என்ன வேல்யூஸ் வரும், 4 by I into integral over c dz by minus z square minus 6z minus 1. ஓகேவா? ஸோ இப்போது ஈக்குவேட் த டினாமினேட்டர் டு 0. டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ரூட்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுதான் என்னது, போல்ஸ். இங்கே லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே சிம்பிள் போல்ஸ். 2 போல் இருக்குது, ரெண்டுமே சிம்பிள் போல். இப்போ இது எது வந்து உள்ளே இருக்குது, தட் இஸ் யூனிட் சர்க்கிள் உள்ளே இருக்குது, எது யூனிட் சர்க்கிள் வெளியில் இருக்குன்றது பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 3 + 2 இருக்கு இல்லையா, 3 + 2னால என்னது, இது சம்திங் 5 பாயிண்ட் சம்திங்கில் வந்துடும் இல்லையா. அப்போ யூனிட் சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது. ஏன்னா யூனிட் சர்க்கிள்னாலே மாடுலஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரணும். இங்கே 3 - 2 √2. அப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டிப்பாக 1 விட கம்மியாக வரும். அப்போ இது வந்து lying inside. So this lies outside, this lies inside. So one simple pole is lying inside, one simple pole is lying outside. So inside pole மட்டும் நம்ம ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 3 - 2 √2. ஸோ என்ன ஃபார்முலா, லிமிட் z tends to a, z minus a into f of z. f of z எப்போவும் ஃபேக்டரைஸ்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ அப்போ தான் டேர்ம்ஸ் கட் ஆகும். கட் ஆனால் தான் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் லீனியர் ஃபேக்டராக எழுதாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா டேர்ம் கேன்சல் ஆகாது. அப்போ இன்ஃபினிட்டி வரும் சொல்யூஷனில். ஓகேவா? ஓகே, ஸோ ஈக்குவல் டு லிமிட் z tends to 3 - 2 √2. இந்த டேர்ம் கட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ 1 by z minus 3 + 2 √2. ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ எனக்கு கிடைக்குது, -1 by 4 √2. ஸோ ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz equal to 2πa into sum of the residues. ஸோ 2πa into -1 by 4 √2. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு -πi by 2 √2. ஸோ இது வந்து இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz தான். பட் நம்ம இங்கே ஈக்குவேஷன் நம்ம என்ன அரைவ் பண்ணி வச்சுருக்கோன்னா, integral I equal to -4 by I into integral over c. இது சிம்பிளிஃபிகேஷனில் வந்தது இந்த -4 by I. ஓகேவா? ஸோ அந்த 4 by I ஏல அவங்க மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ வருது, 2 into π. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எவாலுவேட் integral 0 to infinity x square plus 1 into dx. ஓகேவா? ஸோ இது டைப் 1 கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டைப் 1னா தீட்டா வரணும், லிமிட்ஸ் வந்து 0 to 2π வரணும். இங்கே 0 to infinity இருக்குது, எக்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ இது டைப் 2. பட் டைப் 2லையுமே நம்ம வந்து -∞ to infinity தான் பார்த்துருக்கோம். ஸோ இது 0 to infinity இருக்குது. அதனால் நம்ம இப்போ இந்த இன்டெக்ரலை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 0 to இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தானே. ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எப்படி எழுதணும் அதே போலவே 0 to infinity-க்கு பதிலாக 1 by 2 into integral -∞ to infinity dx by x square plus 1 இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் மாடலில் என்ன சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு, f of z எக்ஸுக்கு பதிலாக எல்லாத்தையும் இசட்டில் மாற்றிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ I equal f of z equal to 1 by z square plus 1. டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா z equal to +or - I. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மாடலில் யூனிட் சர்க்கிள், செகண்ட் அண்ட் தேர்ட் மாடலில் என்னென்னா நம்ம வந்து ரீஜன் வந்து எங்கே எடுப்போம்னா அப்பர் ஹாஃப் ஆஃப் த பிளேன். அப்பர் ஹாஃப்னா என்னது, மேலே ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கணும், செமி சர்க்கிள் மாதிரி. பட் இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்னென்னு கேட்டால் இன்ஃபினிட்டி தான். நான் இங்கே -r to +r போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து r tends to infinity தான் வரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட்டில் வந்தால் இன்சைட்னு போடணும், கீழே இருக்க 2 குவாட்ரண்ட்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்ததுன்னா அவுட் சைட் த ரீஜன் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா z equal to +or -i. ப்ளஸ் ஐனா 0,1 அது அப்பர் ஹாஃப் பிளேனில் வருது, -i அது லோயர் ஹாஃப் பிளேனில் வருது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அப்பர் ஹாஃப்னா இன்சைட் த சர்க்கிள், லோயர் ஹாஃப்னா என்னது, அவுட் சைட் த ரீஜன். ஸோ ஒரு போல் இன்சைட் த ரீஜன், அனதர் போல் அவுட் சைட் த ரீஜன். ஸோ இன்சைட் த ரீஜனுக்கு மட்டும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to I.
equal to limit z tends to I, z minus I into 1 by z plus I into z minus I. So terms cancel பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 1 by 2i. So integral over c f of z dz equal to 2 pi I into 1 by 2i equal to pi. Okay. Right. Formula என்ன integral over c f of z dz equal to integral minus r to r f of z dz plus integral over c1 f of z dz. Already சொன்னேன் இல்லையா integral over c1 f of z dz ஓட வேல்யூ 0. ரிமைனிங் வேல்யூஸ் நமக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ பை, ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ as r tends to infinity என்ன உங்களுக்கு integral minus infinity to infinity f of x dx equal to pi. Okay. So the value of the integral is equal to pi. But limits வந்து நமக்கு வந்து questionல வந்து minus infinity to infinity கிடையாது, 0 to infinity. Therefore, the given integral is equal to what? Pi by 2. Next problem, evaluate integral 0 to infinity x square by x power 6 plus 1 dx. Okay, so இப்போ இந்த ப்ராப்ளம் செகண்ட் மாடல் தான். ஏன்னா லிமிட் வந்து 0 to infinity இருக்குது அண்ட் எக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, முதல்ல இப்போ 0 to infinity இருந்ததுன்னா இது ஈவன் ஃபங்க்ஷனான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அதை என்ன பண்ணலாம், நம்ம half into minus infinity to infinity சேஞ்ச் பண்ண முடியும். Okay, so f of z equal to z square by z power 6 plus 1, equate the denominator to 0. So z power 6 equal to minus 1. So உங்களுக்கு என்ன வரும் இப்போ z power 6 equal to இப்போ -1 இல்லையா, இப்போ இது எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது -1 நம்ம இப்போ ரியல் நம்பர்ஸில் இருந்ததுன்னா நம்ம சிம்பிளி என்ன போடுவோம், -1 போடுவோம். பட் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும்போது உங்களுக்கு +1 வந்ததுன்னா e பவர் 2n pi i போடணும், e பவர் 2n pi i போடணும். இங்கே வந்து -1 இருக்கு இல்லையா, -1 இருந்தால் 2n plus 1 into pi i போடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ +1 வந்தால் e பவர் 2n pi i, -1 வந்தால் 2n plus 1 into pi i. ஸோ இது z power 6 ஓட வேல்யூ. ஸோ அப்போ z ஓட வேல்யூ என்ன வரும், 2n plus 1 pi i by 6. இப்போ இந்த என்னோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுனா 0லேருந்து 5 வரைக்கும். ஏன்னா இது 6th டிகிரி இல்லையா, அப்போ 6 ரூட்ஸ் இருக்குமா, 6 ரூட்ஸ்னாக்கா என்னவா இருக்கும், n equal to 0க்கு ஒரு ரூட், 1க்கு ஒரு ரூட், 2க்கு ஒரு ரூட், 5க்கு ஒரு ரூட் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ 6 ரூட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் இந்த என்னோட வேல்யூ வெரி பண்ணும்போது நமக்கு அந்த 6 டிஃப்ரெண்ட் ரூட்ஸும் கிடச்சிடும். ஸோ n equal to 0, 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது பாருங்கள். e power pi i by 6, e power 3 pi i by 6, 7 pi i by 6, 9 pi i by 6, 11 pi i by 6. இதெல்லாம் தான் இந்த ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் போல்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் எந்த போல்ஸ் எல்லாம் லையிங் இந்த அப்பர் ஹாஃப் பிளேன், எதெல்லாம் லையிங் இந்த லோயர் ஹாஃப் பிளேன் பார்க்கணும். ஸோ pi i by 6, 3 pi i by 6, 5 pi i by 6 இதுதான் வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு, அப்பர் ஹாஃப் பிளேனில் இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, 7 pi i by 6, 9 pi i by 6, 11 pi i by 6. ஏன்னா வந்து நமக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான் இல்லையா, ஸோ இது மட்டும்தான் வந்து அப்பர் ஹாஃப் பிளேனில் வருது. ரிமைனிங் எல்லாம் எங்கே வருது உங்களுக்கு, லோயர் ஹாஃப் பிளேனில் வருது. ஸோ இந்த அப்பர் ஹாஃப் பிளேனில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா. ஸோ இப்போது இந்த மாதிரி போல்ஸ் இருக்கும்போது இது சிம்பிள் போல்ஸாக இருந்தாலுமே அந்த லிமிட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், h of a by k dash of a. ஹெச்ன்றது என்னென்னா நியூமரேட்டர், கேன்றது டினாமினேட்டர். இங்கே நியூமரேட்டர் நம்மளோட ப்ராப்ளமில் z ஸ்கொயர், டினாமினேட்டர் வந்து என்னது z power 6 plus 1. ஸோ இப்போ k dash of z என்ன வரும், 6z power 5. ஸோ ஒன்றுனா ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரெசிடியூ ஆஃப் f of z at e power pi i by 6 என்ன வரும் நமக்கு, 1 by 6 into e power minus pi i by 2. அடுத்தது at 3 pi i by 6ல 1 by 6 into e power minus 3 pi i by 2. at 5 pi i by 6ல 1 by 6 e power minus 5 pi i by 2. So integral over c f of z dz is equal to 2 pi i into sum of the residues. Sum of the residues என்ன வரும், 2 pi i into 1 by 6 into add பண்ணுங்க, எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணால் e power minus pi i by 2 plus e power minus 3 pi i by 2 plus e power minus 5 pi i by 2. எல்லாமே pi by 2ல இருக்கிறதுனால odd powers of pi by 2 இருக்கிறதுனால cos வேல்யூ நான் எழுதலை, சைன் மட்டும் எழுதிக்க. ஸோ minus i, இங்கே ஒரு minus i, இங்கே ஒரு minus i. ஓகே ரைட். Then sin pi by 2 ஓட வேல்யூ +1, sin 3 pi by 2 ஓட வேல்யூ -1, sin 5 pi by 2 ஓட வேல்யூ +1. ஸோ டோட்டலாக என்ன வேல்யூ வருது உங்களுக்கு, pi by 3. ஓகேவா. ஸோ integral over c f of z dz equal to integral minus r to r f of x dx plus integral over c1 f of z dz. Integral over c1 becomes 0. So this is pi by 3, integral minus infinity to infinity f of x dx. ஸோ இப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு, pi by 3. லிமிட் வந்து minus infinity to infinity pi by 3, பட் லிமிட் இங்கே 0 to infinity-ன்றதுனால the value of the integral என்ன, pi by 6. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், evaluate integral minus infinity to infinity cos x into dx by x square plus a square into x square plus b square. ஸோ இது தேர்ட் மாடல். காஸ் எக், அதாவது எக்ஸோடு சேர்த்து காஸ் வேல்யூ சேம் வந்திருக்கு இல்லையா. ஸோ தேர்ட் மாடல். ஸோ எல்லாமே எக்ஸ் எல்லாம் இசட்னு மாற்றிக்கோங்க, காசுக்கு பதிலாக e power izன்னு போட்டுக்கோங்க.
ஓகே டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஏ அண்ட் இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி ஸோ ரெண்டு சிம்பிள் இங்கே ஒரு ரெண்டு சிம்பிள் போல் இங்கே ஒரு ரெண்டு சிம்பிள் போல் டோட்டலாக 4 சிம்பிள் போல்ஸ் இருக்குது இதில் ரெண்டு மட்டும்தான் லையிங் இன்சைட் என்னென்னா ப்ளஸ் ஐஏ அண்ட் ப்ளஸ் ஐபி ஆர் சிம்பிள் போல் லையிங் இன்சைட் சி ஸோ இப்போ அதில் மட்டும் ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம் ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு ஐஏ இசட் மைனஸ் ஐஏ இன்ட்டு இ பவர் ஐசட் பை இசட் மைனஸ் ஐஏ இன்ட்டு இசட் ப்ளஸ் ஐஏ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ டேர்ம் கட் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வருது மைனஸ் இ பவர் மைனஸ் பி பை 2ib இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஓகே சிமிலர்லி ஃபார் இ பவர் ஐபி அண்ட் ஐஏ So what is the formula? Integral over c f of z dz equal to 2 pi a into sum of the residues. So 2 pi a into 1 by 2i into b square minus a square into e power minus a by a minus e power minus b by b. So substitute பண்ணி simplify பண்ணிங்கன்னா value இந்த மாதிரி வருது pi into b e power minus a minus a e power minus b by ab into b square minus a square. Okay, so what is the value of the integral? Integral over c f of z dz equal to integral minus r to r f of z dz plus integral over c1 f of z dz. இந்த value 0 ஆயிடும் இது minus infinity to infinity f of x dx. ஸோ இதான் வேல்யூ ஸோ இப்போ இதில் நியூமரேட்டரில் காசு இருக்கிறதுனால வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் என்ன ரியல் பார்ட் தான் பட் நம்மளோட ஆன்சரே ஃபுல்லாக ரியல் நம்பராக இருக்கிறதுனால ஸோ தட் இஸ் த சொல்யூஷன் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் evaluate integral 0 to infinity sin x by x into dx. ஸோ தேர்ட் மாடல் இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஆட் ஃபங்க்ஷன் பை ஆட் ஃபங்க்ஷன் அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் தான் ஸோ அதனால் இன்டெக்ரல் 0 to infinity பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம் 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் வந்து இப்போ டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா z ஈக்குவல் டு 0 இஸ் த ஒன்லி சிம்பிள் போல் அதுவும் எங்கே இருக்குது நமக்கு ரியல் ஆக்சிஸில் இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா ரியல் ஆக்சிஸில் போல் இருந்ததுன்னா ஃபார்முலா ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும்னு ஓகேவா ஸோ ஆன் த போல் அப்படின்னா தட் இஸ் ஆன் த ரியல் ஆக்சிஸ் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா மைனஸ் பை இன்ட்டு ரெசிடியூ ஓகேவா மைனஸ் பை இன்ட்டு ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0. So limit z tends to 0, z minus 0 into z e power iz by z minus 0. So equal to minus pi I by into limit e power iz. So integral over c to f of z dz equal to minus pi I. So integral over c f of z dz equal to 2 pi I into sum of the residues other than real axis அதெல்லாம் என்னன்னா 0 ஏன்னா வேறு ரெசிடியூஸ் எதுவும் இல்லை இல்லையா ஓகே ஸோ integral over c f of z dz equal to integral minus r to r f of z dz plus integral c to f of z dz plus integral c1 f of z dz ஸோ இது வந்து 0 ஏன்னா வந்து நமக்கு வேறு எதுவும் ரெசிடியூஸ் வேறு எதுவும் போல்ஸ் இல்லை அதனால் இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx இந்த வேல்யூ மைனஸ் பை ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூ 0 ஆஸ் யூஷுவல் ஸோ integral minus infinity to infinity f of x dx equal to pi I பட் நம்மளோட ரெக்வயர்டு இன்டெக்ரல் என்னன்னா 0 to infinity ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு pi I by 2 பட் கொஸ்டினில் சைன் மட்டும்தான் இருக்கு இல்லையா ஸோ சைன்னா என்ன வரணும் இதோட இமேஜினரி பார்ட்னா pi by 2 ஸோ த ஆன்சர் இஸ் pi by 2 ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ